ஆன்லைனில் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு ஏஜென்ட் மூலமாக இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஆன்லைனில் எடுக்கிறதால எனக்கு வந்து ப்ரீமியம் கம்மி ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் வந்து பார்த்தோம்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, அவருக்கு கொடுக்கக்கூடிய கமிஷனை வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து டைரெக்டாக அதில் இருக்கக்கூடிய மணியை வந்து லெஸ் பண்ணிவிட்டு தே ஆர் கிவிங் இட் அஸ் அ லெஸ்ஸர் காஸ்ட். நம்பர் 1. இப்போ இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸே ரொம்ப கம்மி. ஆன்லைனில் நீங்கள் வந்து ஒரு எனிதிங் ஆன்லைன் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ ஆட்டோமேட்டட் வாய்ஸ். இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நம்பர் 1 எழுத்தவும், அதுக்கப்புறமா நம்பர் 2 எழுத்தவும், இப்போ வந்து உங்களுடைய பாலிசி டாக்குமெண்ட் எடுத்துங்க, அதுக்கப்புறம் இது அவர் வந்து இன்னொரு பிஸியாக இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யாரை போய் அப்ரோச் பண்ணுவீங்க? ஒன்று. இப்போ வந்து என்ன சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ அங்கே போய் வந்து கேட்கணும். அங்கே போய் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ஆளுங்கள்லாம் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட். சம்டைம்ஸ் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் கொடுக்காம இருக்கலாம். அதே சமயத்தில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஒரு முகவர் மூலமாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து ஹி இஸ் கெட்டிங் அ கமிஷன். இது வந்து பெரிய கமிஷன் கிடையாது, வெரி வெரி லெஸ். பட் அந்த கமிஷன் கிடைச்சதுன்னா அவரை பொறுத்தவரையும் என்னன்னா அவர் வந்து அவருடைய கிளைண்ட். ஓகே. அப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அவர் கூட இருந்து எல்லா விதமான விஷயத்திலையும் பார்த்து எடுத்து கொடுப்பார். ஸோ இந்த ஆன்லைன்கிற ஒரு விஷயம் என்னத்துக்காக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரியும். ஓகே, நான் வந்து வெல் வெர்ஸ்ட், எனக்கு ஐ ஹாவ் அ கனெக்ஷன். இன் கேஸ் ஆஃப் என்னுடைய ஆப்சன்ஸில் கூட என்னுடைய ஃபேமிலி மெம்பர் ஆல்சோ வெரி வெரி நாலேஜபிள். அவங்களுக்கு எங்கே போய் கேட்கணும், என்ன கேட்கணும் எல்லாமே தெரியும். அப்படிங்கிற மாதிரியான இருந்ததுன்னா ப்ராபப்ளி யூ கேன் கன்சிடர் ஆன்லைன். பட் அந்த மாதிரியான பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே சார், எவ்வளோ வித்தியாசம் வரும் சார் ப்ரீமியம்? சரி, நார்மலாக இந்த கமிஷன் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் வந்து இஃப் யூ டேக் அ ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து 10 to 15% வில் பி த கமிஷன் பெய்ட் டு த டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து 10,000 rupees ப்ரீமியம் அப்படின்னதுன்னா அங்கே வந்து 11,000 rupees இருக்கும், 1,000 rupees இருக்கும். ஸோ இந்த 1,000 rupees வந்து தட் இஸ் த ப்ரைஸ் யூ ஆர் பேயிங் ஃபார் த சர்வீஸ். எது ஒன்றுனாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். இங்கே வந்து போய் இதோட பாலிசி என்ன ஏதுன்னு யார்கிட்ட போய் கேட்பீங்க? இந்த ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த 10%ங்கிறது வந்து இட்ஸ் நாட் 1000 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா. இப்போ நீங்கள் வந்து ஐ நோ எவ்ரிதிங் வெல் வெர்ஸ்டாக இருந்ததுன்னா யூ கேன் டேக் அ ரிஸ்க். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு முகவர் மூலமாக போகிறது வந்து ஐடியல். நாளைக்கே ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா அந்த மனைவி போய் அந்த முகவர்கிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி இறந்துட்டாரு, இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரு, அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கைடன்ஸ் அங்கேருந்து கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னா, அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் சொன்னாலே அவங்க வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு அவங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் வச்சு அது ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் ஒரு சார் சொன்னார் இறந்து போயிட்டாரு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, என்னோட டீட்டெயில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, வெதர் இட் இஸ் அ ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய மனநிலை கண்டிப்பாக எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருப்போம். உடம்பு சரியில்லைனாலும் ஐயோ உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு அந்த மாதிரி இருப்போம். ஒரு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டில் இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் இது எல்லாம் பொறுமையாக ஒவ்வொன்றும் கேட்டு எல்லாம் வாங்குறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன். சூப்பர் சார்.